கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 61வது நாள் ஆகுதுங்க. இந்த 61வது நாள்ல பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ரீசெண்டா டிவிக்கு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அந்த விஷயத்துல பேசும்போது இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எதெல்லாம் வைரல் ஆகுது, எதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ஒரு காதுக்கு எப்பயா இருந்தாலும் போயிடும் போல இருக்கு. அதை பாத்தீங்கன்னா எதிர்த்து இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு சிஎம் விஜய் அவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ரொம்ப லென்த்தா பயங்கரமா இருக்கும். அதனாலக்கு டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்ததை பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வகுப்பறையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு பாத்தீங்களா. அந்த ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு லைவா பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா யாருக்கும் உங்களுக்கு பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சிஎம் காதுக்கு அவருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உடனடியே பாத்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியரை பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம்லாம் எப்படிதான் சிஎம் காத்துக்கு போகுதுன்னே தெரியல. இது பாத்தீங்கன்னா பெருசா வைரலா ஆகல. இதுக்கு இப்ப நடந்த சம்பவம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தர டைம்ல பாத்தீங்கன்னா சிஎம் அவர்கள் பாத்தீங்கன்னா சாயந்தர டைம்ல தான் பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு நேரத்துல லைவ் போட்டிருக்காரு. உடனே ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக, ஏன் சஸ்பெண்ட் பண்ண, அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? சிஎம் அவர்கள் பேசுறத மாணவர்கள்கிட்ட லைவா போட்டு காமிச்சிருக்காரு. இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா 1வது படிக்கிறவங்களும் ஒரு மாணவர்கள் தான், 12வது படிக்கிறவங்க ஒரு மாணவர் தான். இப்போ பாத்தீங்கன்னா படிப்படியா கல்வியை கத்துக்கிட்டு முதல்ல அவங்களுக்கு கல்வி முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்களா பாத்தீங்கன்னா நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அரசியல் புரிதலும் அவங்களுக்குள்ள வந்துடும். படிக்கும் போதே 5வது படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 5வது படிக்கும் போதே அரசியல்லாம் எடுதான், இத்தனை இங்க ஊழல் நடக்குது, இத்தனை பேர் தப்பு பண்றான், இந்த கட்சி இப்படி அந்த கட்சி அப்படின்னு நம்ம முளைக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட 5வது படிக்கும் போதே சொல்லிட்டா அவன் அந்த படிப்புல கவனம் செலுத்த மாட்டான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவான். வரது தப்பு கிடையாது, ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. இளைஞர்கள் வரலாம், தப்பு கிடையாது. காலங்காலமா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வரலாம், தப்பு கிடையாது. இது 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட், 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க வளர்ந்தாலே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்தாலே அவங்களுக்கு அரசியல் நாலேஜ் கொஞ்சம் வரும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்போ சின்ன பசங்க கொண்டு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 2வது 3வது தான் படிப்பாங்க. உனக்கு யார் பிடிக்குன்னா விஜய்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லுவதும் அதே சின்ன பசங்க தான். நீங்க நிறைய காணொலியை கூட பார்த்திருப்பீங்க. ஸோ அதனாலதான் ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் தான் தெரியணும். இது மாதிரி அரசியல் பேசுற விஷயத்த லைவா பாத்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அதே மாணவர்கள் சப்போஸ் அரசியல் நாலேஜ் யாருக்குன்னா இருந்தாலும் சரி, நான் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா பேசி ஒரு விரோதம் பாத்தீங்கன்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மாணவர்கள் அந்த படிப்பை மட்டும் தான் கவனம் செலுத்தணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கும். அவங்க வீட்டுல பாக்குறது வேற, பேரண்ட்ஸோட பாக்குறது வேற. ஆனா ஒரு வகுப்பறைக்குள்ள போயிட்டுட்டா அங்க ஆசிரியர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், அம்மாக்கு அப்பாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருக்கிறவரு அவங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். நல்ல வழி. அப்ப என்னப்பா விஜய் அவர்கள் பேசுறதை விட்டு நல்ல வழியான்னு கேட்டீங்கன்னா, இது எப்படின்னா மாணவர்கள் கிட்ட இது விஜய் அவர்களா இருக்கட்டும், அங்க டிஎம்கே கட்சி ஆட்சி இப்ப நடந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆட்சி நடந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்த யார் இப்ப ஆட்சி நடந்தாலும் அதை லைவா பாத்தீங்கன்னா மார்க்கு போட்டு காட்டக்கூடாது. அதான் பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்கள சஸ்பெண்டே பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா அவ்வளவு சஸ்பெண்ட் பண்ணிருக்க தேவையில்லைன்னு தான் என் மனசுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்றேன். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணல, சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரிதான் எனக்கு தோச்சு. அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். இன்னொரு வாட்டி இதெல்லாம் பண்ணாதீங்க, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா உங்களை சஸ்பெண்ட் செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆசிரியர்கள் யாரும் இது வரைக்கும் இப்படி பண்ணதே கிடையாது. அவர் பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணியிருக்காரு தான். ஆனா இது பெரிய குற்றமா, யாருக்குன்னா இழப்பு ஏற்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்து இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வேணா சொல்லியிருக்கலாம். என் மனசுக்கு பட்டதை நான் ஒப்பனா சொல்றேங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தி வர பாருங்க. இதோட பாத்தீங்கன்னா 10 நாளாங்க, 10 நாள் பாத்தீங்கன்னா தலைமறைவா இருக்காரு. காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னு சொல்லிட்டு, ஆட்சியை கவிக்க திட்டம் போட்டாங்க அப்படின்றதால.
இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டிவிக்கே விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது குறித்து பேசியிருக்காருங்க. நம்ம தான் நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருப்போம். பாருங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் சிஎம் காதுக்கு எப்படிதான் போகுதுன்னு தெரியல. அவரும் இதை பத்தி பேசியிருப்பாரு. நம்ம செந்தில் பாலாஜி அது இன்டெரக்டா சொல்றாரு. நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் டீட்டெயிலா அடுத்த காலையில நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். என்ன சொல்லியிருப்பாருன்னா, செந்தில் பாலாஜி தலைமறைவா ஆயிட்டாரு 10 நாள். அதனால ஓப்பனாவே சொல்றாரு, ஒரு பாட்டு சினிமால இருக்கும், ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடுன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க. அந்த பாட்டை பாடி செந்தில் பாலாஜி அவர்கள், அதாவது இன்ன வரைக்கும் ஓடினே இருக்கிறாரு, ஒரு தடவை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு குத்தாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றாங்க. கண்டிப்பா எதிர்கட்சி விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. இன்னும் சினிமா பாட்டை பாடிக்கின்னு ஒரு சிஎம் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாரு இவரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளும் விஜய்க்கு ஆப்போசிட்டா இருந்தவங்களும் பேசதான் செய்யறாங்க. இப்ப வரைக்கும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள், அப்புறம் மேகதாது அணை பத்தி, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை பத்தி சிஎம் விஜய் அவர்கள் இந்த வாட்டி பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விரிவா டீட்டெயிலா அடுத்த காலையில பாக்குறேன். சுருக்கமா ஓரளவுக்கு இப்ப நடந்திருக்கு. ஆனா அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணாதான் கொஞ்சம் மனசுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கு. ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன, ஏன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு தோணும். உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்க. சிஎம் அவர்கள் அங்க பேசுறாரு, அந்த லைவா மாணவர்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க. இதுக்காக ஒரு ஆசிரியரை, ஏன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இது பண்ணி வந்திருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அரசு வேலை, ஒரு ஆசிரியர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பிஎஸ்சி முடிக்கணும், எம்எஸ்சி முடிக்கணும், பிஎட் முடிக்கணும். பிஎட் முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா போயிடும். டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலாம் உங்களுக்கு வேலை கிடையாது, பாஸ் ஆனாதான் உங்களுக்கு வேலை. அப்படியே பாஸ் ஆகி வர தலைமை ஆசிரியர் அவர் கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருப்பாரு. இப்போ சஸ்பெண்ட், ஒரு விஷயத்துக்காக, இந்த ஒரு விஷயத்துக்காக சஸ்பெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு வரியில சொல்லிடுறேன். அரசு வேலை கொடுத்தாங்க பாத்தீங்களா கரூர்ல இறந்தவங்களுக்கு, அதுலயும் நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. அதை நம்ம நாளைக்கான வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 61வது நாள், 2 மாசம் முழுசா கம்ப்ளீட் ஆயிட்டு 3வது மாசத்துக்கான ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஸோ இன்னைக்கான காணொலி எவ்வளவு தான். நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிட்ட வந்து சேர்த்துருவேன். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.